சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா FR Legendங்கிற கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பெல் பட்டனையும் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்கள் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த கேமை இது பண்ணி போட்டு விடலாம். ஸோ வாங்க இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கேமுக்குள்ளே போனோடனே அவங்களோட லாபி வந்துடும். இதோடாவது நான் யாருக்குமே ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களை வந்து டிரைவர் நேம்னு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எந்த நேம்னாலும் போட்டுக்கலாம். நான் என்னோடய சேனல் நேம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ளே கொடுத்துக்கலாம். ப்ளே கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது போட்டிங்கன்னா எப்படி விளாட்றதுங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ப்ராக்டிஸுங்கிறதுல வந்து நிறைய இது இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஏஎம்ஆரில் போய் இப்போ விளாண்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வராது. இந்த இது எப்படி வர வைக்கிறது, இந்த மாதிரி நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எப்படி வர வைக்கிறது சில பேர் தெரியாது. ஸோ அதை இப்போ சொல்கிறேன், சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு மேட்ச் போட்டு காமிக்கேன். ஸோ இப்படி நேராக போய்க்கோங்க. இது கூட வர்றது, இது லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்புறது, அப்படியே திரும்பி ஸ்கிட்டெல்லாம் போடலாம். ஜம்முன்னு இருக்கும். கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இது மோசம்னு சொல்லிட முடியாது. பட் இதோட எம்பி ஸ்பேஸுக்கு வந்து செம்ம ஒருத்தான கேம் தான் சொல்லுவேன். செம்ம கேம் தான். இந்த இருக்கா முடிச்சான். இதுதான் ரேஸு. அடுத்து இது போயிடலாம். பிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த முன்னாடி ஒரு ஸ்பேனர் இருக்குல்ல, இது நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா இது பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதுல வந்து இது வந்து கேமரா ஹோல்ட் பண்ணி மாற்றுறது, இது பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்க்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹோம் இருக்குது, ஃபோட்டோ, இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் விளாண்டதெல்லாம் இருக்கும். கேமரா ஷாட் கூட பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்டில் போக அனுப்பிச்சுடுவாங்க. ஹைட்டு அப்பு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்க்கலாம். நேரம் வேகமாக கூட போயிடலாம். ஜம்முன்னு இருக்கும். நம்ம விளாண்டதெல்லாம் பார்க்க கூட முடியும். தென் ட்ரோன் ஷாட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படிதான் அந்த இடத்துல கேம் இந்த இடத்துல கேம் முடிஞ்சிடும். அந்த ஃப்ளாகை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல தான் அந்த ஸ்பேனர் இருக்கா. இது வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல போய் வண்டிட்டு பண்ணிங்கன்னா டயர் தேயும், சில நேரம் மூவ் ஆகாதா. அந்த நேரத்தில் இங்கே வந்து கொண்டு வந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இதில் விட்டிங்கன்னா இதாயிரும். ப்ளே பண்ணிகிட்டு இருக்கையிலே இதாயிரும். ஸோ அடுத்து நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். இப்போ வந்து என்ன எப்படி ப்ளே பண்ணுறதுன்னா, இப்போ நான் அமுக்கிறது வந்து ஃபார்வேர்டு, இப்போ அமுக்கிறது வந்து பேக்கு, இப்போ அமுக்கிறது வந்து பிரேக்கு, ஹேண்ட் பிரேக்கு, இது இந்த லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்படித்தான். இதுதான் சிம்பிள் தான். நைட் ஆயிடுச்சுன்னா இந்த இது இருக்கும், இந்த லைட் இருக்கும். நைட் ஆச்சுன்னா அது ஆன் ஆயிரும். இப்படி லைட்டை பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னா கூட இதாயிரும். ஆடியோ இருக்க சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து ரேஸு, இது பேக் வர்றது, இது லெஃப்ட் சைடு திரும்புறது, இது ரைட் சைடில் திரும்புறது. இது வந்து அந்த டயர் செக் பண்ணுறது, இது ஸ்பீடு, இது கியர் நியூட்ரல் இருந்தது, இது அந்த லைட் ஆயிடுச்சுன்னா அந்த லைட் போடுறது, இது கேமரா இது மாற்றுறது, இது அந்த
ட்ரோன் ஷாட்னா அந்த மாதிரி அதுக்குள்ளே போய் பார்க்குறது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து வெளியே வந்துட்டு ஹோமுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம கார் இருக்கும். ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் மாடிஃபிகேஷன், கார் மாடிஃபிகேஷன் நிறையா இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த இங்கனக்குள்ளே இந்த ஓரத்தில் இருக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் மாற்றிக்கலாம். எல்லாமே மாற்றிக்கலாம். கீழே இந்த ஸ்பேனர் மாதிரி இருக்குங்கிற என்னதுன்னா, இந்த டயரு, இந்த வண்டி ஏதாச்சும் இதாக இருந்துச்சுன்னா அது மாற்றுறது. அதுக்கு மேலே என்ன ஒரு எக்ஸாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த டயர் மாற்றுறது. உள்ளே ஸ்டேரிங்குள்ளே இது பண்ணுறது, கலர் ஸ்டிக்கர் ஒட்டுறது, ரேப்பிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. இது கலர் அடிக்கிறது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் இந்த இதை கொண்டு வர்றதுக்கு எப்படின்னு ப்ரோன்னு கேட்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதையும் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் இது இன்ஜின் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த டயர் மூவ் பண்ணுற ஒர்க்கு. ஃப்ரண்ட் டயர்னால் இந்த இதை எப்படி பண்ணோம்னா இந்த மூவ் ஆகுதா அந்த ஒர்க்கு. இது பின்னாடி உள்ள இது பண்ணுறது, பின்னாடி உள்ள டயரை இது பண்ணுறது, இது வெளியே தள்ளுறது. ஸோ அப்படித்தான் கைஸ், இவ்வளோதான். இன்னொன்று, அந்த செட்டிங்ஸ் எனக்கு அப்படி வரலைங்கிறது வந்து நிறையா சொல்லுவீங்க. அது எப்படின்னா, கீழே வந்து இந்த இது இருக்கும். இந்த கீழே இந்த செட்டிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் இந்த கண்ட்ரோல் போனீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன ஆப்ஷன் சென்டரில் இருக்கும். அதில் போய் இது பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோன்னு இருக்கிறதுல வந்து சவுண்டை இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இது அதர்ஸ், அந்த இது வேறு. உங்களுக்கு இந்த ரீநேம் டிரைவிங்கிறத கொடுத்திங்கன்னா ரீநேம் கேட்கும். நான் இதுலேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட்னு போட்டுனா அது வரும். அகெயின் அது என்னது லாகின்ங்கிறது, டெலீட் அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு இதுதான் கைஸ் கேமு. அப்படி தான் கேமு. ஒன்று மல்டிப்ளேயர் மோடு எப்படி போடுறதுன்னா, இந்த ப்ராக்டிஸ்குள்ளே போனீங்கன்னா ஆல் கார்னு இருக்கும். அதில் 4 வரைக்கும் தான் போட முடியும். 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சோலோ ரன்ங்கிறது நம்ம தனியாக போடுற மாதிரி தான் இருக்கும். மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் கிளாஸஸ் ரோடுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் ரோடுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம காசு கொடுத்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்க்கிங், இது மாதிரி, இது பார்க் பண்ணுற மாதிரி. இதை முடிச்சிங்கன்னா அடுத்து பி வரும். அந்த மாதிரி போங்க கைஸ். அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து இந்த நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கா ப்ரோ? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு இது பண்ணுவேன். அடுத்து ஏதாச்சும் கேமு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச கேமை சொல்லுங்கள். அதை நம்ம சேனலில் போடலாம். ஸோ இப்போ என்ன செய்ய பண்ணோம்னா, இதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிங்கன்னா, புரியலன்னா நல்லா ஒரு கேட்டுக்கோங்க. இதுதான் இந்த காருக்கு வெளியே மாடிஃபிகேஷன் பண்ணுறது, காருக்குள்ளே மாடிஃபிகேஷன் பண்ணுறது. இது வந்து இந்த கலர் இது பண்ணுற மாதிரி ரேப்பிங் இருக்கும். இது ஸ்டிக்கர், அந்த ரேப்பிங் பண்ணுறது. இது ஸ்டிக்கர் ஓட்டுறது, நிறைய இது இருக்கும். இது டீட்டெயிலாக இந்த ஸ்டிக்கர் இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள், அடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாடி, இந்த இதுக்குள்ளே வந்திங்கன்னா பாடி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலர், டோட்டல் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே அந்த பின்னாடி உள்ள இது இந்த ஸ்டேரிங்கு இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கா, அதில் இப்போ பாடி கிட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்க காருக்கு என்ன பாடி கட் மாற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதில் இருக்கும்.
பாடி கிட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரோட லுக்கு மாறும், கொஞ்சம் ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம காருக்கு. இன்ஜின் சேஞ்சிங். ஸோ இது வந்து இந்த காரு இதை வெளியே தரது, இது அப்படி மடக்கி எடுக்கிறது. ஓகேவா, இது மட்டும் தான் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எதுவும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அது இன்னொரு வீடியோவில் போடலாம். வேறு ஏதாச்சும் கேம் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், அது இன்னொரு இதில் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு போடுறோம் ப்ளீஸ் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ணணுன்னு கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அந்த கேம் என்ன கேமுங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஒரு கேமையும் ப்ளே பண்ணி போடுவேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.